ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஸ்வாமிய சேவ நாமத்தினாலே தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் சோதரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல முக்கியமான ஒரு காரியம் ஆதி ஆகமம். நிறைய பேர் இதை பத்தி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு தான் நீங்க பார்க்கிறோம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17. என் வாய்ஸ் கிளியரா இருக்காது? ஓகே. தேவனாகி யாவே மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகி யாவே யாவே தேவன் சொல்லுங்க. யாவே தேவன் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். இது அநேக ஆண்டுகள் நிறைய பேரால டிபேட் பண்ணப்படுகிற பகுதி. அது என்ன விருட்சம், அது என்ன? முதல்ல தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்கினார்? எப்படி, எங்க இருந்து உண்டாக்கினார்னா மண்ணில் இருந்து. எப்படி உண்டாக்கினார்? நமது சாயலாகவும் உண்டாக்கினார். ஆதி முதல் அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நீங்க செஞ்ச காரியங்கள்லாம் பாக்குறப்ப முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் பழுகி பெருகுங்கள், பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? எதை கீழ்படுத்தி? எதை கீழ்படுத்தி சொல்லு. அது முன்னோத்தனம். எதை கீழ்படுத்தி? அதே முன்னோத்தனம் இருக்குல்ல, அதை கீழ்படுத்தி எத்தனை ஆசனமா? அதுக்கு முன்னால் என்ன இருக்குது? அதுக்கு முன்னால ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். அப்ப அது கீழ்படுத்தி அப்ப அந்த கட்டளை கொடுக்கிறார். முதல்ல என்ன கொடுக்கிறாரு? பழுகி பெருகுங்கள். இரண்டாவது அதை கீழ்படுத்துங்கள். சரி, வேற என்ன கட்டளை கொடுத்தாரு? அதான் பார்த்துட்டேன். அதே இந்த பழத்தை சாப்பிடலாம். 18வது வசனம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லு? 18, 19 எல்லாம் என்ன சொல்லு? பின்பு யாவே தேவன் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். யாவே தேவன் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி
ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. என்ன பண்ணாரு? பொழுது வரும் விட்டாரா? எப்பா நீ இதுக்கு பேர் சொல்லு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப முதல்ல என்ன? வலிக்கு பெருங்க. ரெண்டாவது கட்டல கீழ்படி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆளுகை செய்யுங்க. மூணாவது நாமகரணம், பேர் சொல்றது, எல்லாத்தையும் பேர் சொல்லி சொல்றாரு. நாலாவது பழம் ஏற்ற துணையா? ஏற்ற துணை தேவன் தானே. வேற என்ன கட்டல? ஜெனிதா, ஈஷா சிஸ்டர், பிரதீப், ஆளுங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாத்தையும் ஆண்டு கொடுக்கின்றாங்க. தோட்டத்தை பண்படுத்த சொல்றாரு. தோட்டத்தை பண்படுத்த சொல்றாரு. 17 என்ன சொல்லுது? 15. யாழ்வன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இத இங்கிலீஷ்ல வாசிக்க போறோம். ஜான் நான் பண்றேன். நீங்க ரீட். Then Yahweh God took the man and put him in the garden of Eden to tend and keep it. To tend and keep it. Tend என்றது என்னது? Cultivate அப்படின்னு. கரெக்ட். அப்ப tend என்ற வார்த்தை என்னது? அது ஆடு மேய்க்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க டென்ட் ஜெனரலா. வேற யாரும் ஈஷா சிஸ்டர். Work it. And I needed to work it and take care of it. இந்த டெண்டன்சின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா? ஆமாங்க. அது என்ன அர்த்தம்? பிரதீப் can keep it unmute, no problem. டெண்டன்சி அப்படின்னா வந்து ஒரு செய்யறதுக்கு உள்ள ஒரு நோக்கம், இல்ல இந்த டெண்டன்சி நோக்கம் இல்ல, இந்த நோக்கம் டெண்டன்சி ஒரு பிந்துதல், ஒரு உந்துதல். டென்றது எங்க? அது 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 என்ன ரூட்? அது அதை செயல்படுத்துவது. பூமியில தோட்டத்தை கொண்டு வச்சிட்டாரு, ஏதேன் தோட்டத்தில் இவனை கொண்டாந்து வச்சிட்டாரு. அதை பண்படுத்தும், தமிழ்ல பண்படுத்தும், இங்கிலீஷ்ல அது என்ன பயன்படுத்தணும், அது என்ன நோக்கத்தோட கொண்டு வராரோ அந்த நோக்கத்தை அங்க செய்யணும், அது அவனுக்கு வரணும். புரியுதா? என்ன புரியுதா எல்லாருக்கும்? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். டு கீப் இட். காக்கும்ன்றது என்னது? பாதுகாப்பு. நாலாவது கட்டளை இது. இதுவரைக்கும் எல்லாரும் கிளியரா? அஞ்சாவது கட்டளை அஞ்சாவது கட்டளை என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அது சொல்றாருல்ல. அது முன்னாடி அதுலயே ஒண்ணு சொல்றாரு, எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனா ஒரு கனியை சாப்பிடாது. இதுதான் அஞ்சாவது கட்டளை.
இப்போ ஒவ்வொரு கட்டளையா பாக்குறப்ப ஆதாம் என்னென்னலாம் செஞ்சா என்னெல்லாம் செய்யறேன் எல்லாமே ஃபெயிலியர். எல்லாம் செஞ்சானா எல்லாம் அஞ்சுல failure. பாதிதான் பண்ணா என்னென்ன பண்ணா என்னென்ன பண்ணல அனிமல்ஸ்க்குலாம் பேர் வச்சாரு, ஆ ஆ மிருகத்துக்கு பேர் வச்சாரு, அது செஞ்சாரு. ஆ அப்புறம் கூட்டத்தை பண்படுத்தினாலும் பண்படுத்தல. பண்படுத்தல எப்படி தெரியும் டிசோபீடியன்ட் டு காட். தோட்டத்தை பண்படுத்துறேன்னு எப்படி தெரியும் அது வேதத்துல இல்லையா அதை நம்பி அவர் பண்படுத்தி இருப்பாரு. வேற யாரும் விஜயா ஸ்டார் பிரதீப் ஐ வாண்ட் எவ்ரிபடிஸ் பார்ட்டிசிபேஷன் ஐ solicit ஆஷாஸ் காணும் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னா அவர் பண்படுத்தவும் அதை காத்திருந்தாரு அப்படின்னா அந்த தேவன் சொன்ன அந்த மரத்தின் மீது அவர் கண் போயிருக்க கூடாது இல்லையா? சாத்தானே விட்டுற கூடாது இல்ல, நீதி கண் காக்காம பாடம் விட்டார் உள்ள. அந்த 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 கனி எப்படிப்பட்ட கனியா அதை புசிக்கும் நாளிலே அப்போ அது ஒரு டேஞ்சர் இருக்குது. அந்த மரம் மரணத்தை அந்த கனி மரணத்தை கொண்டு வருகிற கனியை உடைய மரமா இருந்தது அது. அப்ப இப்படிப்பட்ட மரத்தையும் அந்த பாதுகாக்க வச்சிருக்கிறார், பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறார். இது எது காட்டுகிறது? நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில தீமைகள் இருக்கலாம், தீமையோட தேவன் அனுமதிக்கிறார் சில நேரத்துல. ஆனா ரெடி கையாளணும். புரியுதா? ஏன் கேட்பாங்க, ஏன் தேவனத்தை வச்சுக்காம இருக்கலாமே, அந்த தீமை நன்மை தீமை கனியை வச்சிருக்காம இருந்திருக்கலாமே. இல்ல, ஏன் வச்சாருன்னா நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் அளவுக்கு அனுமதிக்கிறார். நம்ம அதை எப்படி மேற்கொள்றோம்? அப்ப பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அதற்கு முன்பதாக எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்தேன். ஈவன் பிரதீப் இஸ் நாட் கமிங் ஃபார். யாரும் சொல்ல மாட்டேங்க. உனக்கு புரியல, சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. அவன் ஒழுங்கா காத்து தானா சர்ப்பம் உள்ள வர விட்டு வந்துட மாட்டான். அது ஈஷாண்டி முன்னாடியே சொன்னாங்க எனக்கு. பாதுகாக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஈஷாண்டி முன்னாடியே சொன்னாங்க ஒழுங்கா பாதுகாக்கல, அதனாலதான் சர்ப்பம் வந்தாங்க. சர்ப்பம் வந்ததுன்னு சொல்லலையே. சொன்னாங்க காக்குறதுன்னு சொன்னாங்க. இல்ல சொன்னாங்க, முன்னாடியே சொன்னாங்க. சாத்தான்னு சொன்னாங்க. ரெக்கார்டிங் பார்த்தா தெரிஞ்சிடும். பரவாயில்ல, அதுல என்ன பரவாயில்ல, நம்ம தப்பு இல்ல. அவங்க அந்த பாயிண்ட் படிச்சா ரியலி காட் பிளஸ் யூ சிஸ்டர். முக்கியமா அதை விட்டான் சர்ப்பத்துக்குள்ள. இதுல ஒரு கேள்வி பிரதர், இதுல ஒரு கேள்வி. இப்போ அவன் அது பண்படுத்த அந்த தவறுதனாலதான் சத்ரு அந்த சாத்தான் உள்ள வந்தானா? ஆமா, அவன் வர விட்டதுனால வந்தான். அல்டிமேட்டா தேவன் அங்க வச்சுட்டாரு தானே அவனையும் அங்க, இல்லையா? எங்க ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதுன்னு சொல்றப்பவே அங்க அவன் இருக்கான் தானே. தோட்டத்துள்ள அவன் எப்படி வந்தான்? பூமியில வச்சாரு. அந்த மரம் இருக்கு, தோட்டத்துல கொண்டு ஆடாம வச்சாரு, மரங்களை வச்சாரு, செடி கொடிகளை வச்சாரு. அந்த சர்ப்பத்தை கொண்டு வந்து வச்சதா இல்ல. சர்ப்பத்தின் சத்தத்துக்கு அவன் இடம் கொடுக்கிறான். ஐந்தாவது கட்டளை எது? அதை புசிக்காதே, அதை புசிக்காதே, புசிக்கிற நாளிலே இப்படி இருக்கிறப்ப 2 அதிகாரம் 25வது என்ன சொல்றது? சொல்லு சொல்லு.
ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். Pradeep, take your Hebraic Root Bible. யார்கிட்டலாம் இருக்கோ அதை வச்சுங்க. ஓகே எடுத்தாச்சு. அது நேக்கிட் நிர்மாணிகள் நேக்கிட்ருக்கு என்ன போட்டிருக்கு? ருமிம். ஒரே ஒரு நிமிஷம், அது பிடிஎஃப்ல இருக்கு, ஸ்க்ரால் பண்ணிட்டு போட்டுக்கா. பிரதீப் பாத்துட்டியா? இல்லை அங்கிள், ஒரே நிமிஷம். இன்டர்லீனியர் சொல்றீங்களா? நான் இப்ராஹிம் ரூட் பைபிள், சாரி ஓகே. வேற யார்கிட்ட இன்டர்லீனியர் இருக்கு? வேற யார்கிட்ட இருக்கு? ஈஷாஸ் இருக்கா? இல்ல பிரதர். ஐ சஜஸ்ட் யூ டவுன்லோட். இங்கிலீஷ் தெரிஞ்சவனா கொஞ்சம் அதை யூஸ் பண்ண பிரயோஜனமா இருக்கும். என்ன சொல்லுங்க அது? இன்டர்லீனியர் உங்களுக்கு சொல்லணும். அது ஆன்றது இது ருமிம். ருமிம்ன்றதுதான் அருமிம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆன்றது சைலண்ட். ருமிம் ருமிம். அதுக்கு என்ன போட்டிருக்கு? நேக்கிட். ஓகே, ஆமாங்க சார். இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. யாவே தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. பிரதீப், தந்திரத்துக்கு என்ன போட்டிருக்கு? அரும். 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 அங்க என்ன போடுது? அருமிம். அருமிம், ஆமா. அப்போ அந்த நேக்கிடுக்கும் இந்த தந்திரத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஆமா. பாருங்க வேதம் எவ்வளவு. அது என்ன வெர்ஷன் சொன்னீங்க பிரதர் டவுன்லோட் பண்றதுக்கு? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரி. இருக்கா? நேரம் இருக்கு, நேக்கின்றதுக்கு. இப்போ சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தது பார்த்த என்ன போடுது? நேக்கிட்னஸ்க்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கு, அதனால சிமிலரா இருக்குதாங்க. சர்ப்பம் என்ன பண்ணுது? ஏமாத்துறது. 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:2 பக்கம் 253. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மேசியா என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால்
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் மேசியாவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப சர்ப்பம் என்ன பண்ணித்தான்? தன்னுடைய தந்திரத்தினா தன்னுடைய எதனால அருண் தன்னுடைய வரும் அந்த தந்திரத்தினால எது கொண்டது? அருமின் நேக்கிட்னஸ் கொண்டது. புரியுதா? சர்ப்பமானது தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போலன்ற. ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆனாவோ? நிர்வாணி ஆனாள், நேக்கிட் ஆனா. இல்லையா? அப்ப 2:25 என்ன சொல்றது? அவர் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்? தேவ மகிமை அவளை மூடி இருந்தது. தந்திரம் வரவே மகிமை போச்சு. அது என்ன வந்ததுங்க? தந்திரத்தினால வெட்கம், நிர்வாணம். அதான் 2 பதமும் சிங்குலர் ஒரு ரூட். அது எவ்வளவு பேர் ரிஜாய்ஸ் பண்றீங்கன்னு தெரியல. நான் சொல்றதுனால இல்ல, எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்சம் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பிரதீப், யூ ஆர் ஃபாலோயிங் ஆன் தி ட்ராக்? ஆன் தி ட்ராக். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த முன்னாடி இருந்த நேக்கட்னஸ்க்கும் இந்த அதுக்கப்புறம் வந்த நேக்கட்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்றீங்க? அந்த நாம இல்ல, அந்த முன்னாடி இருந்த நேக்கட்னஸ் மூடப்பட்டது. நேக்கட்னஸ் மூடப்பட்டது மகிமையினால மூடப்பட, கனத்தினால மகிமையினாலும் அவனை முடிசூட்டினு 8ஆம் சங்கீதம் 3ல வாசிக்கிறோம். ஓகே பிரதீப்? ஆனாலுமே அங்க வந்து அந்த இப்ப வந்து அங்க அது அவங்க கண்ணு திறக்கப்பட்டனால அவங்க நேக்கடா இருந்தாங்கன்னு சொல்லி தானே அதுல வசனம் வருது. ஆமா, அதுக்கு முன்னாடியே அவங்க நேக்கடா தான் இருந்தாங்க, ஆனா அவங்க கண்ணு திறக்கப்படல. இல்ல, கண் திறக்கப்பட்டதில்ல. முதல்ல அவங்க நேக்கடா இருந்தாலும் மகிமை அவளை மூடி இருந்தது. அது வந்து நம்ம ஓகே, அது நம்ம வந்து நம்ம அதை இன்டர்பிரேட் பண்றோம். பட் 3ஆவது அதிகாரத்துல 8ஆம் சங்கீதத்துல தேவதூதன் சிலுவை நாட்டினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனுக்கு முடி சூட்டி உம்முடைய மேல அவனுக்கு ஆளுகை கொடுத்தீர்னு இருக்க. 8ஆம் சங்கீதம் பார்த்தா தெரியும். மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்க மாத்திரம். வாசி அந்த வசனத்தை. இல்ல அது ஓகே அங்கிள். பட் 3:7 என்ன சொல்லுதுன்னா, then the eyes of both of them were opened and they knew that they were naked. அது தெரியாது. அதுக்கு தெரியாதுக்கு நேக்கடா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க நேக்கடா இருக்கிறீங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தெரிய வந்துருது. அப்போ அது கண்கள் திறக்கப்படுறது என்னது? அது அதான் the point I am coming to. கண்கள் திறக்கப்படுறது என்னது? நாலேஜ். ஆமா, நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் நாலேஜ் தெரியுது. நாலேஜ் அது எந்த நாலேஜ்? அது தந்திரமான நாலேஜ். உலக அறிவு. புரியுதா பிரதீப்? அது புரியுது அங்கிள். ஆனா நம்ம எப்படி அதை சொல்றோம்? அதை வச்சு நம்ம எப்படி சொல்றோம்? வந்து மகிமை, அப்கோர்ஸ் மகிமை போச்சு, பட் மகிமை மூடினதுனால அவங்களுக்கு அவங்க நிர்வாணமா இல்லைன்னு சொல்றது வந்து அது சரி இல்ல. இப்ப நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம், நம்ம ட்ரெஸ் எடுத்தா நேக்கட், பட் ஸ்டில் we are naked, but we have covered our nakedness. ஆமா, அது கரெக்ட். அதே போல அவங்களுக்கு ட்ரெஸ் கிடையாது, அவங்களுக்கு என்ன இருந்தது? மகிமை இருந்தது. அது போனதுனால அவங்க அத்தி இலையில தச்சுட்டாங்க. ஆமா, அது வர அந்த பாயிண்ட்டுக்கு அவன் போனதுனால அத்தி இலையில தச்சுட்டாங்க. அவங்க நேக்கட் நிர்வாணம் தெரிஞ்ச உடனே அத்தி இலையில தச்சுட்டாங்க. ஆமா, என்ன பண்ணிருக்கணும் அவங்க? ஐயோயோ தேவனே, மகிமை போச்ச, நான் நிர்வாணி ஆயிட்டேன்னு கத்திருக்கணும். தேவன்ட்ட மன்னிப்பு. ஆனா என்ன பண்றாங்க? தங்கள் சுய கிரியைகளை தேடிக் கொள்ளுகிறார்கள்.
சொந்த கிரியைகள்னால. ஆமா. சொந்த கிரியைனால, அதாவது ஒரு பாவம் எல்லாருமே செய்யறோம், செய்யறான்னு சொல்ல, செய்துருவோம். பாவம் செய்யறப்ப நம்ம என்ன, அதுக்கு பரிகாரத்தை தேடுறது பதிலா அதை மூடக்கூடாது. நிறைய பேர் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாட மாட்டான். அறிக்கை பாவம் செய்யறப்ப அது உணர்த்தப்படுறப்ப அதை விட்டுடணும். முதல்ல பாவம் செய்யறது காரணம் நம்ம அனுமதிக்கிறோம், நம்ம அனுமதிக்கவே கூடாது. அது சட்டத்துக்கு நம்ம இந்த நாட்கள் பாவம், மனுஷன் நிறைய பாவம் செய்யணும். எப்படி இந்த நாட்கள்ல எப்படி நிறைய பாவம் செய்யறோம் சொல்லுங்க. வார்த்தையே இல்லை, அதனால வாட்ஸ்அப், போன் பேசுறதுல வீண் வார்த்தைகள், பாவ வார்த்தைகள். வாட்ஸ்அப்ல பாவமான காரியங்கள், பாவமான கிரியைகள். இன்னைக்கு உலகம் அதை வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம அதை தடுக்கவே கூடாது. எந்த ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கெடுதல் உண்டாக்குறது, அந்த சோர்ஸை கட் பண்ணுங்க. ஆதாம் அதை கட் பண்ணல. ஏன் சம்பாஷணைக்கு பிரவேசிக்கணும்? முதல்ல வர விட்டான் ஆதாம், சரி. அப்ப ஏன் நல்லா பண்ணிருக்கணும்? போ, உனக்கு சம்பந்தம் கிடையாது. எது அதோட சம்பாஷணை? அந்த சம்பாஷணை தேவனை விட்டு விளக்குறது தான். அப்போ அந்த சம்பாஷணை என்னன்னு பார்க்கணும். நம்ம 3ஆம் அதிகாரம் 1ஆம் என்ன பாருங்க. யாவே தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? கேக்குது பாருங்க. அங்க 17 என்ன சொல்ற? 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க 16 யாவே தேவன் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். என்ன சொல்றான்? புசிக்க வேண்டாம்னு சொன்னது உண்டோ? எல்லா கனியும் முதல்ல எப்படி மாற்றான் பாருங்க. ஸ்ட்ரைட்டா கேட்கறது. இப்போ ஸ்ட்ரைட்டா கேட்க முதல்ல மாற்றான். நம்மள தொம்புல மாற்றுறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடும், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம். ஆகாத சம்பாஷணை எதுலயும் சரி, போன்லயோ வாட்ஸ்அப்லயோ இல்ல எந்த இதுலயோ, அது நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும், நம்மளை தரப்படுத்தும், நம்மளை அக்னியில தள்ளும், பாதாளத்தில் தள்ளும், நரகத்துல தள்ளும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நேரத்தை அதை தலைவிடாதீங்க. ஐயோ பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஆனா இதை பார்க்கலாம் நேரம் சொன்னீங்கன்னா நீ மாட்டிப்போம். இதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த நேரத்தை செலவிடுங்க. இது தூய்மைப்படுத்தும், அது கரைப்படுத்தும். தேவ சத்தம் நம்மை சீர்படுத்தும். மனுஷ சத்தம் நம்ம என்ன பண்ணும்? கரைப்படுத்தி ஆக்னியில தள்ளும். இங்கே என்ன சொல்றாங்க? புதிக்க வேண்டாம், எந்த கனியும் புதிக்க வேண்டாம். தேவன் அப்படியே சொன்னாரு. உடனே அங்க ஏவாள் என்ன சொல்றா பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றான்? ஏன் உனக்கு என்னையா என்ன பதில் சொல்லணும்? என்ன உண்டாக்குனது யாரு? எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? எங்க அப்பா. அப்பா தானே கொடுப்பாரு. அதான் எழுந்து போனதை தேட ரட்சிக்க மனுஷகுமார் வந்தார். மனுஷகுமார் வந்தாரு. ஏதோ வந்தாரு. கலாத்தியர் 4 அதிகாரம் 4 கலாத்தியர் 4 இத்தனை நேரம் சொல்லி இருந்திருக்கணுமே. 4 அதிகாரம் 4 6
புத்திர சுந்தரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது கீழிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடி ஒரு நிமிஷம் முன்ன எப்படி இருந்தீங்க? மரித்து இருந்தீங்க. 6000 மரித்து இருந்தீங்க. இப்ப நீங்க தேவ புத்திர எப்போ? ஞானஸ்தானத்திலே 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல. அப்போ இப்ப புத்திரரா இருக்கிறதுனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாருங்க, அப்போ ஆதாம் மூலம் எப்படி இருப்பான்? அப்பான்னு கூப்பிட்டு ஆதாம் வாழும். அப்போ இந்த ஆச்சாமி வரப்ப என்ன பண்ணிருக்கணும்? யோ தோட்டத்தை வெளியே போ, எங்க அப்பா கொடுத்த தோட்டம், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடும் எனக்கு சொல்றதா தெரியும், போ வெளியே போ, அதை பூட்டி போடு. இன்னைக்கு நம்ம பண்றோமா? திரும்பி விட்டு கொடுத்தனால அத்தனை பிரச்சனை. இன்னைக்கு நம்ம அதை தான் பண்ணணும். மோசம் போகாதிருங்கள், ஆவாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களுக்கு முன்னு கொடுத்த 7ஆம் அதிகாரம். அப்போ மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து பாருங்க. கலாத்தியர் 6ல இருந்து மோசம் 263. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிற மோசம் போகாதிருங்கள். 6 முக்கிய வாச்சனை நல்லதுதான். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். நல்ல தேவ சத்தம் காதுல இருதயத்துல இறங்கட்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பார். தன் மாமிசத்திற்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பார். மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை. அப்படியே கை வச்சுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 4:1 பக்கம் 315. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சைகளினால். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை போறோம். அப்போ இச்சிக்கிறது தான் அது. எப்படி நான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. பக்கம் 320. 1ல 4 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க மேசியா நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் மனுஷனுடைய இச்சை எங்க வந்தது? வந்தது இச்சை எங்கதான் வந்து ஆரம்பிச்சது? இச்சை எப்படி வந்தது? அவன் தேவனை நம்பல, தேவனை ஆராதிக்கல, வேற ஒருத்தனை தேவனை ஆக்கிட்டான். தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவனுக்கு யார் இப்ப தேவன்? கொடுத்த பிதாவாகி தேவன் தான் யாவே தேவன், அவர் தான் தேவன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த வார்த்தையை நம்பாமல் ஏதோ ஒரு அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்நியத்தை அதை தான் தெய்வமா தெரிஞ்சுட்டான். இப்ப இப்படி இருக்கிறப்ப இப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிதான் வெளிப்படுத்துகிறாரு?
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அப்ப தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறார் பூர்வ காலங்களில். அப்ப வெளிப்படுத்துறவன் தேவன் எப்படி என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும். அது செய்யாம இருந்த தீர்க்கதரிசிகளும் உண்டு. செய்யாம இருந்த தீர்க்கதரிசியும் உண்டு. யார் ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. தேவன் என்ன கேள்விக்குங்க? தேவன் தேவன் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படியே அது தேவன் தான் அப்படியே வெளிப்படுத்தணும். தேவ உள்ளத்தை வெளிப்படுத்தணும். அப்போ அது சொல்றதுதான் தீர்க்கதரிசி. அதான் பங்கு பங்கா வகைகளை திருவிழப்பட்ட தீர்வு. ஆனா அப்ப சொல்லாத அது இல்லாத தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஒரு உதாரணம் யோனான் சொன்னாரு. யோனால ஜெரேமியா டைம்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து ஜெரேக்கியாவா இல்ல அனனியாவா? அனனியா, கரெக்ட். அனனியா பத்தி ஒண்ணு சாபம் போட்டுற. இந்த வருஷத்துல 7ஆம் மாதம் செத்து போயிட்டான். ஆனா அதெல்லாம் முன்னால மைக்காயா டைம்ல இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் முன்னால ஆமா ஒருத்தர் போய் தேவன் எங்கிட்டதான் பேசினாரு, உங்ககிட்ட பேசினாரு, பண்ணிட்டு 22 அதிகாரம். அதுல ஒரு வயசான தீர்க்கதரிசி வந்து ஒரு திரும்பி இருக்க சொல்லுவாரு. 1 ராஜாக்கள் 13 அதெல்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் முன்னால பிழையாம் சொல்லாரு. இவனை பத்தா வெளிப்படுத்தல வந்து ஆண்டவர் சொல்றாரு. மத்த தீர்க்கதரிசியை பத்தி சொல்லல. எலியா பத்தி சொல்றாரு. ஆனா பொய்யான தீர்க்கதரிசி சொல்றப்ப வெளிப்படுத்தல இவனை பத்தி தான் சொல்றாரு. மற்ற மீகாயை பத்தி அவங்கள பத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னா அவன் என்ன பண்ணா, இஸ்ரேல் ஜனங்களை விபச்சாரத்துக்கு உட்படுத்தினான். அப்ப இப்படிப்பட்டவன் என்ன பண்ணார் தேவன்? கொன்று போடுவார். அப்போ இங்கே பிசாசு என்ன சொன்னாப்ல? தேவன் சொன்ன மாறா சொல்றாப்ல. தேவன் அவன் என்ன பண்ண போறாரு? கொல்ல போட்டு எங்க அக்னியில சொல்ல போறாரு. அனுப்ப போறாரு. நல்ல ட்ரிபிள் ஏசி. அப்போ அவன் என்ன சொன்னான்? பொய் சொன்னான். ஏன்னா யோவான் 8:44 வாசிக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். ஆதி முதல் மண்ணில் கொண்டு பார்க்கிறான். பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பொய் அவன் சொன்னான். பொய் சொன்னவனுக்கு அங்க. அப்போ நம்மளே யாரும் பொய் சொன்னோம், நமக்கு எங்க பங்கு? விசாரித்தாகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பொய் சொல்றீங்களா? ரொம்ப தர்மசமனமான கேள்வி. பொய் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு கேக்குறீங்களா? பொய் பாடலையும் மாலையும் வேலையும் தேவனை கருத்துடன் பாடிடுவே அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? காலையும் மாலைய வேலையும் பொய் சொல்லி காலத்தை ஓட்டுகின்றோம். நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி? பெற்றோர்கிட்ட போய் என்ன பாக்குறீங்க? பக்கத்துல பெற்றோர்கிட்ட போய், கணவன்கிட்ட போய், மனைவிட்ட போய், பிள்ளைகிட்ட போய், டீச்சர்கிட்ட போய், ஆபீஸ்ல போய் போனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா போய் சொல்றான்ட்டு. ஜாகிரதையா இருங்க கூடிய வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் வெளிப்படுத்த பொய்யர், விபச்சாரக்காரன், விக்கிரகாரன், அக்னி கடையில பங்கடையில இருக்கு. போய் சொல்லாதீங்க.
உண்மையை சொல்லுங்க, உண்மையை பேசுங்க, அதனால வர தண்டனை பரவாயில்ல, இங்க இங்க அந்த தண்டனை அனுபவிச்சுக்கலாம். இது அல்பகால தண்டனை, இல்ல கொஞ்சம் இழப்பு வரும், ஆனால் அங்கே மீட்பே கிடையாது. போய் சொல்லாதீங்க, அழிங்க தேவ சமூகத்துல. இப்போ தேவன் இவனை எச்சரித்திருக்கிறார். இப்படி அதை புசிக்கும் நாளில என்ன எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க. அப்ப என்ன துணிகரம் பாருங்க அவனுக்கு. தேவன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறுத்திருந்தானா கூட பரவாயில்ல, எச்சரிச்சுட்டார். தேவன் எச்சரிக்கிறார். ஆமோஸ் 3 அதிகாரம் 3:7 பாருங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் பக்கம் 1065 3:7. யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 17 பாருங்க. பக்கம் 19 17-21 வரைக்கும். அப்பொழுது யாவே தேவன் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, 20 அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க எகிப்துல சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. என்னத்தை நான் செய்ய போவதை மறைக்க போகிறானோ? என்ன செய்ய போறாரு? லோத்துக்கு சம்பவிக்க போறது சொல்லுவார். லோத்துக்கா? சோதம் குமார பட்டணத்தை என்ன செய்ய போறன்றத அப்போ சொல்லிடுறார். சோதம் குமாரன் ஏன் அழிச்சார் அப்படி? எல்லா விதமான வேசித்தனங்களால் நிறைந்திருந்தது. அப்படியா? அருவருப்பான அந்த ஊரினை சேர்க்கிறது. அப்படியா? அப்புறம் அதே நேரத்துல செல்வ திரட்சினால எசேக்கியேல் 16 அதிகாரம் 48-49 பாருங்க. 16 16th chapter 48-49. God bless you, Pradeep. பக்கம் 976. நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார். இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். கொஞ்சம் இருங்க. இந்த சோதம் எப்படி இருந்தாங்கன்னா, சோதம் பாக்குறோமா? அது எங்க பாக்குறோம்? முதல்ல ஆதியாகமம் 14 அதிகாரத்துல 13 பாக்குறோம். ஆனா 14 தான் அதை பத்தி விவரமா சொல்றோம். எடுக்கலாம். ஆதியாகமம் 14 அதிகாரம் 14 அதிகாரம் 10வது பாருங்க.
பக்கம் 14. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிழற்கீழ் உண்டாகும் ஏணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மழைக்கு ஓடி போனார்கள். அங்க அந்த பூமி எப்படி இருந்தான்னா, அது ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க, இதெல்லாம் கூட இருக்கு. என்னன்னா அந்த மண் அவ்வளவு மினரல்ஸ். நான் இஸ்ரேல் பயிர்னப்ப பார்த்தோம். அந்த இப்போ கூட அந்த இது அந்த மண் எடுத்துன்னு வந்து அந்த இதுல இந்த சாக்கடல் டெட்சியில அந்த மினரல் எடுத்து வந்து அதனால வியாதிகள் சர்ம வியாதிகள்லாம் குணமாகும். அந்த மினரல்ஸ் அவ்வளவு பளபளப்பு இருக்குமா, அதை எடுத்து மேல தச்சுன்னா பொண்ணை காட்டும் தங்கத்தை காட்டும் அது மணுக்குமா. அவ்வளோ அருமையான அந்த இடம். நம்ம ஒரு தங்கத்தை ஒரு செயின் போட்டால் எப்படி அப்படின்றத, ஒரு மோதிரம் போட்டா அப்படின்றல, அப்படி தங்கம் முழுக்க உடம்புல பூசினா அப்படியே பளபளப்பு. தங்கம் முழுக்க அவங்க தன்னுடைய மேனியில பூசிக்கொண்டு மெல்லிய வஸ்திரம் தரித்திருப்பாங்க ஸ்திரீகள். அப்ப அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? தகாத காரியத்தை செய்வதற்கு தூண்டுதலா இருக்கும். அங்க முழுக்க தங்கத்தை பூசிட்டு நிர்வாணமா இருக்குது பதிலா மெல்லிசா ஒரு வார்த்தை டிரான்ஸ்பரண்டா. இப்போ முதல்ல அதுங்க என்ன இருந்ததுதான், கர்வமும் ஆகார தரிச்சு எல்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஆனா என்ன இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதனால்தான் அந்த காரியங்கள்லாம் வந்தது. ஓரின சேர்க்கை எல்லாம் வந்தது காரணம் தான். அப்போ தேவன் தீர்க்கதரிசி கொண்டு எச்சரிக்கிறார், ஆபிரகாம் கொண்டு எச்சரிக்கிறார் வரப்போகிற ஆபத்துக்கு தப்பனான் எச்சரிக்கிறார். அங்கே ஆதாமுக்கு எச்சரித்தார், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தொடர்ந்து தேவன் எச்சரிச்சுட்டே வர்றார். அவன் என்ன பண்ணாம அவனை எங்க கொண்டு வந்து வச்சாரு? ஏதேன் தோட்டத்துல வைத்தார். தோட்டத்துல அவன் பாவம் செய்தான். அந்த பாவம் நீங்கும்படியாக 2ஆம் ஆதாம் வந்து தோட்டத்துல கதறுகிறார். பாரீர் கஸ்தமனே பூங்காவில் என்னை தரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தீடுதே, நேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவகுமாரன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காக. இந்த பாட்டு பாடுறப்பதான் அழுவேன். ஒரு தோட்டத்திலே முந்தின ஆதாம் பாவம் செய்தான் நிருசாரமாய், இன்னொரு தோட்டத்திலே பிந்தின ஆதாம் அந்த பாவத்தை நீக்கி போடும்படியாக என்ன பண்ற? அவன் முந்தின ஆதாம் செய்த பாவத்தினால பூமி என்னாச்சு? முள்ளும் குறுக்கும் விளக்குகிறது. ஆனால் அந்த முள்ளும் குறுக்கையும் எடுத்து போடப்படும்படியாக முள் கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டது. யோசிச்சு பாரு, சாபத்தை நீக்கும்படி பாவத்தில் விழுந்து மாளிகையில் ஆண்டு மாளிகையிலே பரிந்து தேவ வார்த்தையை கொடுத்து நமக்காக ஆண்டவர் எல்லாம் பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆண்டு நான் மாழையிலே பரிந்து தேவ வார்த்தையை கொடுத்து பட்சமாய் பிரித்தெடுத்தீர். பரிசுத்தராகுதற்காக மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். யாஸ்வாவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. மேசியாவை போல் ஒரு நல்லவர் இல்லை என்று அவர் புகழ் பாடிடுவேன். நமக்காக ஒரு தோட்டத்திலே தவறளிக்கப்பட்டது. அந்த தவறை ஈடு செய்வதற்காக தோட்டத்திலே தேவனுடைய குமாரன் 2ஆம் ஆதாம் வந்து கதறுகிறார். ஐயோ, பிறந்து போனதை தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார்.
பாவம் செய்கிறாயா? தோட்டத்தில் கதறின ஒரு மீட்பர் உண்டு, இப்பொழுது அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதாமுக்கு சொன்னார், எச்சரிக்கிறார், மரணம் ஒரு எச்சரிக்கிறார். ஆமோஸ் 3:7 வாசம் என்ன வாசம்? தம்முடைய தீர்க்கத்தை கொண்டு எல்லாத்தையும் சொல்றார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் எப்படி வாசிக்கிறாங்க? மகோன்னத மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாம் அந்த ஆதாமே ஒரு தீர்க்கதரிசி தான், ஆதாமே ஒரு ஆசாரியன் தான். அவன் வர்ஷிப் பண்ணிருப்பான், ஆனா வர்ஷிப் பண்ணல, கீழ்படுகிறாமனால அவன் தேவன் ஆராதிக்கிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். ஆனால் தன்னுடைய கீழ்ப்படுதனால ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? அந்த ஸ்லாக்கியத்தை பாடிப்பானல. நேசியாந்தன் வாழ்வின் பலனானார். உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரியனாக்கினீரே, எந்த ஓட்டத்தை நிறைவேற்றி மறுரூபமாகிறே, எந்த எந்த நினைவுகள் உமதாயன் வாழ்வின் பலனானி எனக்கு அவர்தான் நமக்கு எல்லாம். அப்போ அங்கே தேவனை எச்சரிக்கிறார், தேவ சத்தத்தை விளைகிறான். பங்கு பங்கா வகை வகையா தீர்வு மூலமாய் விதவார்கள் திருமணம் பற்றினார். கடைசி நாள் குமாரன் மூலமாய் திருமணம் பற்றிருக்கிறார். குமாரன் மூலமா என்ன சொன்னாரு? லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 பாருங்க. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்ணியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நிலையான நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இன்னொரு இடத்துல சொல்ற எச்சரிப்பு எங்க? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு ஆலோசனையே சொல்றாரு, ஆலோசனையா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் பக்கம் 336. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், அப்போ ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? பூமியில் குடிக்கிறவர்கள் சோதிக்க முடியாத ஒரு கொடிய காலம் வரப்போகுது, ஒரு கொடிய காலம் வரப்போகுது, எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு நாம விட்டு கொடுக்கிறோமா? இந்த இந்துக்கள்லாம் கதா காலட்சேபம் பண்ணுவாங்க கோயில்ல கதா காலட்சேபம் பண்றப்ப அவர் கதை சொல்லு பாட்டு பாடி, இப்ப நம்ம பாட்டு பாடுவாரு, கதை சொல்லுவாரு. ஜனங்கள்லாம் பாட்டுருப்பாங்க, பாதி பேர் என்ன தலையாட்டிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லை, நாம் விழிப்பா இருக்க வேண்டும். ஆதாம் என்ன பண்ணாங்க? தேவன் சொல்ற சத்தத்துக்கு கொடுக்கல. என்ன பண்ணாங்க? நீதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க.
11 பிரதர். 14 11 14 பக்கம் 774. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ. ஒரு நிமிஷம். அது 12வது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆதாமுக்கு சாய்ஸ் கொடுத்தாரு, ஆனா பொம்மையா உண்டாக்கல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், செம்மையா வழி, அவன் செம்மையை நினைச்சிட்டான். அவன் என்ன எதை செம்மையை நினைச்சான், தேவ வார்த்தை செம்மையை நினைக்கல. தேவ வார்த்தை செம்மையை நினைக்கல, அந்நிய சத்தத்தை செம்மையா கொண்டு என்ன பண்ணிட்டான், அது முடிவோ மரணம். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு எச்சரிக்கிறார், மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரிக்கிறார். நித்திய ஜீவனா நித்திய மரணமா, பாவத்திலையும் இச்சைகளிலும் உலக காரியத்திலும் நாம் சிக்கிக் கொண்டிருப்போமாகி தேவன் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும், மறுபடியும் யூடியூப்ல வரவங்களுக்கும், யாரெல்லாம் பாக்குறாங்களோ யாரெல்லாம் கேட்கறாங்களோ எல்லாருக்கும் தேவன் சொல்ற காரியங்கள் அன்று எச்சரித்தார். அந்த எச்சரிப்பை அவன் உதாசீனப்படுத்தினால மரணம் வந்தது. ஆனால் அந்த மரணத்தை நீக்கி போடும்படியாக, அந்த மரணத்தை அதிகாரியான பிசாசான ஆண்டவர் தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்ததுனால, அவர் மரித்து உயிர்த்த பின்பு, அவர் பூர்ண நாளின் பின்பு அவர் கீழ்ப்படுகிற யாவும் அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகிறார். தெரியுமா, அவருடைய வழிகளிலே, அவர் அடிச்சூழலிலே நாம் நடப்போம். யோவான் 8:12 என்ன சொல்லுது, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்ம நோக்கி வருகிற சத்தம், ஒருவேளை பொய் சொல்ற பழக்கத்துல சிக்கிட்டு இருக்கியா, இல்ல துன்மார்க்க வழியில போறியா, இல்ல பாவத்துல சிக்கிட்டு இருக்கியா, உன்னால வெளியே வர முடியலையா, இல்ல ஏமாத்துற வேலையில இருக்கியா, இல்ல வேலைகள் நம்ம சரியா செய்யறது இல்லையா, இல்ல வீட்டு காரியங்களை சரியா செய்யறது இல்லையா, டபாய்க்கிறமா, வீட்டுல ஆபத்துல டபாய்க்கிறமா, சமுதாயத்தை ஏமாத்துறமா, கெட்ட பண்ண அறியாம கெட்ட பழங்கள் இருக்குதா? ஒரு விஷயம் தேவனுக்கு முன்பாக நாம ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியுமா, நமக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். கடைசியாக வருகிற எச்சரிப்பு அவருடைய குமாரன் வருகை. ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை, 2 பேர் 3ஆம் அதிகாரத்துல அதுதான் பார்க்கும். பரியாசக்காரர் கடைசி நாட்களில் தோன்றுவார்கள் என்று. யார் பரியாசக்காரன்? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்று நீதிமொழியில வாசிக்கிறோம். அகங்காரம், அகங்காரம் என்னது? தான் சொன்னது ரைட்டு, நான் தான் எல்லாம். அகங்காரம். அடுத்த சொல்ல கேட்க மாட்டான், எனக்கெல்லாம் தெரியும், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். தீம்பு வைராக்கி, அகங்காரம், இதெல்லாம் இருந்தா நம்மளை என்ன பண்ணும்? இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், நம்மளை அழிச்சிடும். வேண்டாம், தப்புவோம், தேவ சமூகத்தை மன்றாடுவோம். தேவனே உங்களுடைய குமாரனுடைய ரகசியருக்கு என்ன ஆயத்தப்படுதுங்க, என்கிட்ட இருக்கிற அசூசியெல்லாம் நீக்கி போடுங்க, எனக்கு உதவுங்க, என்னுடைய இயலாமையில எனக்கு உதவுங்க. அன்று ஆதாமை நீங்க எச்சரித்தீர் தேவனே. முந்தின ஆதாம் செய்கூடாமல் போனதுனால பூமியில அவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆனா பிந்தின ஆதாம் முழுமையாக செய்து கொடுத்தாரு. அவரையெல்லோ காட்டினார். நான் உயர்த்தப்பட்ட பின்பு அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னாரு. அவர் உயர்த்தப்பட்டார், இம்மால உயர்த்தப்பட்டார். தேவனே என்னை மகரண்டை இழுத்துக் கொள். இன்னும் கேட்டு கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே
ஜீவன் தந்த ரட்சகா. ஜெபம் செய்வோம். இந்த வேளையில நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் திறம் தாழ்த்தி ஒரு விசை நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவன் நம்மிடத்துல பார்க்கிறார். அவளெல்லாம் எடுத்து போடுறதுக்கு மறைவான குற்றங்களுக்கு என்ன விலை காரம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வேளையிலே பரலோக பிதாவே இந்த நாளிலே பிரத்யட்சமாய் பேசினீர். முந்தின ஆதாமை கொண்டு என்ன நடந்தது என்றும் அதை சரி செய்யும்படியாக பிந்தின ஆதாமை கொண்டு எங்களை போதித்திருக்கிறது. அவர் உபதேசத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட பிதாவே சோதனை எங்களுக்கு வரும்போது சோதனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியையும் நீ வைத்திருக்கிறேன் என்று 2:13 வாசிக்கிறோம். அப்படியாக மனுஷனுக்கு நேரிட சோதனை தான் எங்களுக்கு நேரிடுது. இந்த சோதனைகளை ஜெயம் கொள்வதற்கு ஜெயம் கொண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற எல்லா வேலையில அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். பாவ சத்தம், அந்நிய சத்தம், உலக சத்தம், மாமிச சத்தம், நிச்சயம் சத்தம் இதெல்லாம் எங்களை தட்டும் போது அதனால கதவே திறக்காதபடி எங்கள் உள்ளங்களை உள்ள கதவுகளை அடைக்கும்படியாக எங்களுக்கு இந்த உணர்வை தரும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தமாய் காத்துக் கொள்வான் அப்படியே வசனத்தின்படி நடப்பது அல்லவோ என்று சொல்லியிருக்காரு. அப்படியே பிதாவே இந்த நாளிலே பிதாவே என்னை நோக்கி தட்டுகிற சத்தம் இந்த வாசப்படி தட்டுகிறேன். இவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நான் உங்கள் பிரவேசி அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவான். அந்த சத்தத்துக்கு மாத்திரம், தேவகுமாரனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் செய்து கொடுக்கும்படியா எங்களை உதவி பண்ணுகிறேன். எனக்கு குற்ற முறையெல்லாம் தயவாய் மன்னிக்கும். என்னுடைய பரிசுத்தார் உடைய வார்த்தை நான் உடைய பரிசான் நிரப்பி எங்கள் பாவனத்தை ஒரு விசை இதாக எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு இறங்கும், எங்கள் மீறுதலும் எங்களை மன்னியும். உடைய கிருபை பெரியது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அப்படியே எங்களை குமாரன் சாயல் உற்சாகமாக அதுக்கேற்ற வாழ்க்கையை இந்த பரிசுத்த ஓட்டத்தை ஓடி அவருடைய ரகசிய வரிகளை அவரால் மருவமாகப்பட்டு இந்த அர்த்தமான இந்த பொய் சொல்லக்கூடிய மாம்ச ரோம 7 வாசிக்கிற அண்ணமாய் போராட்டம் பண்ணக்கூடிய இந்த மாம்ச இந்த அற்ப சரீரத்தை நான் கலைந்து விட்டு அவர் எல்லாத்தையும் நமக்கு கீழ்படுத்திக் கொள்கிறார். நம்முடைய வல்லமையான செயல்படியே நம்மளுடைய சரீரங்களாம் மகிமையான சரீரமாக மாற்ற முடியாது. எப்படி ஆதாம் அதை இழந்து போனான், இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோருக்கும் அனுகிரகத்தை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்காய் மறித்து விழுத்து, எங்களுக்காய் அந்த கெத்செமனே தோட்டத்திலே நோக்கி ஜெபித்து கல்வாரிக்கு சென்று மறித்து துடித்து மறித்து எல்லாவற்றையும் எடுத்து அவமானத்தை நிந்தைகளை சகித்து அவ்வளவுதான் போச்சின்னு எல்லாம் கைத்தட்டி சிரிச்சு அந்த 3ஆம் நாளிலே அவருடைய வல்லமை நான் எழுப்பி அவருடைய வலது பாரத்திலே அவரை வைத்து எங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவர் நிச்சயமாக்கிய யாஷுவா மீசியா வல்லமுள்ள நாமத்திலே ஜெபித்து இந்த ஜெயத்தையும் ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்று நாங்கள் தேவ பிதாவே. ஆமென்.